ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகிடெக் G923 ஸ்டியரிங் வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் வீல் அண்ட் பெடல்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டு செட்டப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் செட்டப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா PS4 அண்ட் PS5 செட்டப் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா Forza Horizon எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா G29 ஒரு ஸ்டியரிங் வீல் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் விட்டுருந்தாங்க G923 True Force. இது வந்து பார்த்தீங்கன்னா PS4, PS5 அண்ட் PC இந்த மூணுக்கும் செட் ஆகும். ஸோ எக்ஸ்பாக்ஸ்க்கு நம்ம தனியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா Xbox One ஆர் Xbox Series யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா G923லேயே எக்ஸ்பாக்ஸ்க்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரூ ஃபோர்ஸ் தான். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸ்பாக்ஸ் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எது வாங்கினாலும் பிசிக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பாக்ஸோட ரேசிங் வீலாக இருக்கட்டும், இல்லை பிளே ஸ்டேஷனோட ரேசிங் வீலாக இருக்கட்டும், அது பிசிக்கு சப்போர்ட் பண்ணும். பட் எக்ஸ்பாக்ஸ் வேணால் நம்ம தனியாக தான் ரேசிங் வீல் வாங்கணும், பிளே ஸ்டேஷன் வேணா தனியாக வாங்கணும். இது PS4 அண்ட் PS5க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ G29 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷன். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டு பிசியில் செட்டப் பண்ணலாம். செட்டப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Forza Horizon ஏதாவது கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வெளியே எடுத்துருவோம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் அண்ட் பெடல்ஸ். ஃபஸ்ட்டு ஒயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடாப்டர் இதெல்லாம் மேலே இருக்குது, அதனால எடுத்துடுறேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சேர்ஸ்ல ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ லாகிடெக்கோட லோகோ ஸ்டிக்கர், கலர் கரெக்ஷன்ஸ், அப்புறம் மேனுவல் இருக்கு. ஸ்டியரிங் வீல் வைப்போம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பெடல்ஸ். ஸோ பெடல்ஸ்லாம் பாருங்க, அமுக்க முடியல, காலில் தான் அமுக்க முடியும். சரி, ஓகே, இல்லை பாருங்க, இல்லை பேக் சைடு. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லைங்களா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,000 வாங்கினேன். அடுத்து ஸ்டியரிங் வீல் நார்மல் நம்ம டெஸ்க்லேயே செட் பண்ணலாம். ஸோ பிளே ஸ்டேஷனோட பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், G29 இல்லை G923 எப்படி நம்ம கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது G29 இருக்குது. அது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். என்னால் தூக்க முடியல, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல, வெயிட்டாக இருக்குது. எப்படி இதை கேலிப்ரேட் பண்ணணும், பிசியில் பண்ணிடலாம். ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஒயர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா G29. ஸோ கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் இங்கே, அண்ட் இது ரெட் கலரில் இருக்கும். ஸோ நியூவாக வந்திருக்க இந்த G923 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பிளாக். இதே எக்ஸ்பாக்ஸாக இருந்தால் கொஞ்சம் கலர்ஸ் இருந்துச்சு பார்த்தேன் இந்த பட்டன்ஸில். சரி, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸோட டிரைவிங் வீலும் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் செட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நம்ம ப்ளக் பண்ணணும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் PS4 ஆர் PS5. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்புட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர். ஸோ நம்ம பவர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடல்ஸ்க்கு பெடல் இதில் அட்டாச் பண்ணணும். பெடல்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் இருக்குது. நம்மகிட்ட G ஷிஃப்டர் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கீர்லாம் போடுவோம்ல, அது வேணும்னா இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். சரி, இப்போதைக்கு இது போதும். ஆட்டோலேயே யூஸ் பண்ணுவோம். கீழே லாக் இருக்குது, ரிலீஸ் பண்ணணும்.
லூஸ் பண்ணோன்னா வந்துடும். லூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இந்த மாதிரி வரும். ஸோ தட் நம்ம டெஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைட் பண்ண வேண்டியது தான். டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணி நல்லா லாக் பண்ணிடணும். லாக் பண்ணியாச்சு. இது லாக் பண்ணியாச்சு. ஒரு விஷயம் மறந்துட்டேன், பவர் கேபிள் கொடுக்கணும், பவர் கேபிளும் அட்டாச் பண்ணணும். இப்போ ஃபிட் பண்ணிடுவோம். இந்த பவர் கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணிவிட்டு பிசியில் அந்த யூஎஸ்பியை கொடுத்தோம்னா கனெக்ட் ஆகிடும். பிசியில் இந்த யூஎஸ்பி போட்டால் ப்ளக் பண்ணிடணும். பண்ணியாச்சு. பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் எரியும். லைட் எரியுது. பவர் ஆன் பண்ணிவிடுவோம். பிகாஸ் இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணிட்டோம், இல்லை கன்சோலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னு அந்த சிக்னல் வரும். ஆன் பண்ணியாச்சு. அதுவே ஃபஸ்ட்டு ஆட்டோ கேலிப்ரேட் ஆகிடும். சூப்பர், செட் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பிசி இல்லை PS3 இல்லை PS4 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி எந்த பட்டன்ஸும் கிடையாது, ஒரே ஒரு லைட்டு மட்டும் இருக்குது. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் போட்டாலும் சரி, இல்லாட்டி PS5 இல்லை PS4 போட்டாலும் சரி இந்த லைட் எரியும். G29 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PS3 கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. பெடல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட் பண்ணியிருக்கேன் ஃப்ளோரில். ஸோ ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகிடெக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட வெப்சைட்டில் போயிட்டு அதோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ லாகிடெக் ஹப்னு இருக்கும் அதோட நேம். ஸோ லாகிடெக் ஹப்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ G923 பாருங்க, இப்போ நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கிளிக் பண்ணுறேன். சூப்பர். G ஷிஃப்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது எனேபிள் பண்ணோம். G ஷிஃப்ட் இப்போதைக்கு அட்டாச் பண்ணல. ஸோ டிஃபால்ட்லேயே வச்சிடுறேன். ஸோ இதான் டிஃபால்ட் செட்டிங்ஸு. வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கமெண்ட்ஸும் இருக்குது. ஸ்டேரிங் வீல் ஸோ கரெக்டாக 0ல் இருக்கணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும் கரெக்டாக. லெஃப்ட் சைடில் பாருங்க, சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் வந்து வேணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது, போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ண பொறுத்து தான் தெரியும். ஸோ 0ல் இருக்கு. வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் செட்டிங்ஸ் ஏதாவது நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துக்கலாம். ரீஸ்டோர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடும். கரெக்டாக 0ல் இருக்கு. எந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் இதாக இருக்கு. ஸ்மூத்தாக தான் இருக்கு. சவுண்டு கேட்குது அந்த டேர்ன் ஆகும்போது. ஓகே, 0ல் இருக்கும். G29ல எனக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்காது. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பெடல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணணும். பெடல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பெடல் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. நான் எந்த பெடல் ப்ரெஸ் பண்ணுறேனோ அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அதோட சென்சிட்டிவிட்டி. ஸோ அடுத்தது பிரேக்கு. பிரேக் ரொம்ப டைட்டாக இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 50 பை டிஃபால்ட் 50 இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா, ஆக்சிலரேட்டர் கிளச். நெக்ஸ்ட் வந்து வேணும் கிளச். கிளச் நல்லா இருக்கு.
பிரேக் லைட்டாக டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பெடல்ஸ் 2 மட்டும் தான் ஒர்க் ஆகும், பிரேக்கு ஆக்சிலரேட்டர். ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே யூஸ் பண்ணிக்கணும். சரி, அதான் கம்பைன் பெடல்ஸ். அடுத்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டனும் G29 இருக்கட்டும் இல்லை 923 இருக்கட்டும், ஒவ்வொரு பட்டனும் என்ன அதோட நேம் என்ன அப்படின்றது தான் டிஸ்பிளே ஆகும். என்ன ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு. எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ல இருக்கிற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ மீன் R2, L2 பட்டன், R3, L3 எல்லா பட்டன்ஸும் இருந்தா இருக்கும். அந்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக தான் இருக்கும். பட் 2 பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இதுவும் என்ன அப்படின்னு தெரியாது. இங்க என்டர் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ என்டர் பட்டன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ். இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூல் கிளட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெடல் அண்ட் ஒரு கிளட்ச் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுல ஒரு கிளட்சும், ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளட்சும் செட் பண்ணலாம். டியூல் கிளட்ச். Forza Horizon 4 வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணாது. பட் டியூல் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்க்கு செட் பண்ணலாம் போல இருக்கு. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயல் இருக்கும் அண்ட் என்டர் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து செலக்ஷன் பட்டன். ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும், செலக்ட் பட்டன் சொல்லிட்டு. ஸோ கிளாக் வைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ சம் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் பட்டன் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்டர் பண்ணா அது செட் ஆகிடும். எக்ஸாம்பிள் அந்த டியூல் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் அப் இருக்கு பார்த்தீங்கன்னா, கியர் அப் கியர் டவுன் இது ரெண்டும் ஹோல்ட் பண்ணிக்கணும். பிளஸ் இந்த L3 அண்ட் R3 இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க லைட் 2 ப்ளூ கலர் லைட் எரியும் பாருங்க. ஸோ 2 ப்ளூ கலர் லைட் எரிச்சுது அப்படின்னா டியூல் கிளட்ச் நம்ம இதில் செட் பண்ணலாம். ப்ளூ லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும்போதே நான் ஏதாவது ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம், இல்லை 2 பட்டன் ஆப்ஷன்ஸ் L3 ஆர் R3. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த கிளட்ச் டியூல் கிளட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதை அசைன் பண்ண போறோம்னா இப்போ இதை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலர் லைட் எரியும். ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கு, நான் அதுக்கெல்லாம் போக விரும்பல. பிகாஸ் இந்த லைட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கலாம். இப்போ இந்த பட்டன் இருக்கு பாருங்க. இப்போ நான் செட் பண்றேன், என்டர் பண்ணா செட் ஆயிடும் பாருங்க. இதான் என்டர், செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் பட்டன்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ்ங்க. இப்போ ஒவ்வொரு கேம்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். பட் மேஜரா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன்ஸ், PS பட்டன், R3, R2, L2, L3, கியர் அப் கியர் டவுன், அப்புறம் இந்த D-pad, அப்புறம் இந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், கிராஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ இந்த லாகிடெக் ஹப் மூலமா வந்து நீங்க நிறைய ப்ரொஃபைல்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாகவே வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் நீங்க ஓபிஎஸோட கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேசிங் வீலை நீங்க கனெக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் OBS இருக்கு பாத்தீங்களா, OBS இன்ஸ்டால் பண்ணிடணும். ஐ மீன் பிளக்இன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே இன்ஸ்டால் ஆயிடும். ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்ட் பண்ணலாம், இப்போ ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணலாம். ஸோ பட்டன் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு, நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு நீங்க எது கொடுக்குறீங்களோ அது வந்து பாருங்க இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாருங்க நான் ஸ்டாப் ரெக்கார்டிங்க்கு வந்து கொடுத்துருந்தேன், அது ஸ்டாப் செட் ஆயிடுச்சு. ஸோ வேணாம் அப்படின்னா யூஸ் டிஃபால்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் இதோட மேட்டர். சரி, ஓகே. இப்போ Forza Horizonல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசில இருக்கு, நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், கேம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா Forzaக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டேரிங் வீல்ல இருந்து அதுக்கப்புறம் பெடல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து செட் பண்ணிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ண வேண்டியது தான். ஓகே ஓகே, நம்ம கார் பாருங்க தார்மரா இருக்கு. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்மூத்தா தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக் கீ தான் வந்து செட் பண்ணியிருக்கேன். மேனுவல் மேனுவல் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
சும்மா டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்றேன். மொத்தம் 6 கீர் இருக்கு இந்த வண்டியில. செம ஃபாஸ்டா போகுது. வேற லெவல்ல இருக்கு. ஓட்டுறதுக்கே எனக்கு சூப்பரா இருக்கு. G29 யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. யார் பாதி இடிக்கிற மாதிரியே வர்றது. ஸோ கராஜில் வந்து பார்த்தீங்கன்னா கியர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். டயர்லாம் கூட மாற்றிருக்கேன். எனக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டயர் தான் போட்டிருக்கேன். பீச் பக்கம் போலாம். ஓட்டுறது சீரியஸா ஸ்மூத்தா இருக்கு. G29 ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இந்த ட்ரூ ஃபோர்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் இந்த பிசிக்ஸ் படி இந்த இதுல ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச் ஆகுது. ஸோ இதோட மேனுவல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளீனா தெரியும். பிரேக் அடிக்கிற பாருங்க. ஓ சூப்பர், பீச் வந்துச்சு. ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நம்மளோட ஃபாஸ்டா ஒருத்தன் போறான்ப்பா. அஞ்சாவது கீர் போட்டு தூக்கி போயிட்டே இருக்கும். இடிச்சான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சான். சரி ஓகே. திடீர்னு முளைக்குது காரு. ஆஹா, பீச் சூப்பரா இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூட்ரல் வந்து பாத்தீங்கன்னா அழகா சென்டர் வந்து செட் ஆயிடும். வேற ரூட் எடுப்போம்.
மார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பெடல் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கு. கிளச்சும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டரும். பட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கு. ஸோ அது போக போக வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதோ G923க்கு நம்ம அதெல்லாம் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PSVல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் PS4 கூட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் ஆர் எக்ஸ்பாக்ஸ் ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ஸ்டேரிங் வீல் இருக்கு Logitech G923. பட் இந்தியாவில் இன்னும் அவைலபிளாக இல்லை. பட் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அன்பாக்சிங் பண்ணிட்டு எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு Forza Horizonோட செட்டப்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம கராஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கூட பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா பாயிண்ட்ஸ் Forza Horizonல. நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும். பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ரெடீம் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். நிறுத்திடுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி Forza Horizonோட செட்டப் வேணும்னா கூட சொல்லுங்க, நம்ம வீடியோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேக் கேர்.